கொஞ்சம் வாங்க மாப்பிள, இப்பதான் வர்றீங்களா? என்ன மாப்பிள பேசாம போறீங்க? என்ன தெரியல? நான் தான் பெருமாள், உங்க மாமன். இங்கேயா வந்த? உன் பொண்ண ஊருக்கு கூட்டிட்டு போக வந்தியா? ஓ, எனக்கு ஆட்சேபனே இல்லை. வேணும் வந்தவங்களை இப்படியா பேசுறது? பின்ன இவர் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு ஊர் வம்பெல்லாம் பேசுவாங்களா? ஏய்யா, பட்டணத்துல பெரிய மனுஷனை பார்க்க வர்றோம்னு தெரியுமில்ல? ஒரு நல்ல சட்டை தைச்சு போட்டுக்கிட்டு வரக்கூடாது? வேணும், எலுமை தெரிஞ்சுதான் பேசுறியா? வீடு தேடி வந்தவங்களை இப்படியா அவமானப்படுத்துறது? இவரை மாமான்னு சொல்ல நான் இல்ல அவமானப்படணும். ஏய்யா, எவ்வளவு நாள் இங்க இருக்க உத்தேசம்? சொல்லையா. மகளை பார்க்க வந்தேன், மனங்குளிர பார்த்தாச்சு. எனக்கு இங்க என்னப்பா வேலை? போ, தாராளமா போ. போகும்போது உன் பொண்ணையும் கூடவே கூட்டிட்டு போ. அடிக்கடி பார்க்க வர்ற சிரமம் மிச்சம் பாரு. கவலைப்படாதீங்க, யசுமா ஏதோ கோபத்துல பேசிவிட்டேன், அவரை மன்னிச்சு விடுங்க. என்னப்பா செய்ய முடியும்? பெண்ணை பெத்தவங்க மான மரியாதையை பார்த்தா நடக்குமா? ஏன் போய் சொன்ன? நீதானே உங்க அப்பனுக்கு லெட்டர் எழுதி வரவழைச்ச. திரும்பி திரும்பி கேக்குறீங்களே, நான் தான் இல்லைன்னு சொன்னேன். எதுத்தா பேசுறேன்? ஆமா, நான் தான் வரவழைச்சேன். போதுமா? ஏன் இப்படி இல்லாததெல்லாம் நினைச்சு கோபப்படுறீங்க? நீங்க பெரிய மனுஷனா இருக்கலாம், அதுக்காக எங்க அப்பாவை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறது. அவர் நாட்டுப்புறத்தை சேர்ந்தவர் தான், ஆனா நாணயம் உள்ளவர். ஏழைதான், ஆனா மானம் உள்ளவர். உங்க அப்பனுக்கு பறிஞ்சுக்கிட்டா பேச வேண்டிய நிலைமை நீங்க தானே உண்டாக்கினீங்க. குணமுள்ளவர் நினைச்சுதான் அவரு நம்ம திருமணத்துக்கு சம்மதிச்சார், உங்க பணத்துக்காக இல்ல. பேசாதே. பேசுவேன், என் மனசு கொதிக்குது, நான் பேசுவேன். நீங்க செய்யற அநியாயத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? லட்சுமி, உங்க இஷ்டம் போல எது வேண்டுமானாலும் செய்யலாம், அது கேட்க எனக்கு உரிமை இல்லையா? பணம் படிச்சவங்கிறதை விட புருஷன் குணம் நெறிஞ்சவன்னு சொல்றதுலதான் பெண்ணுக்கு பெருமை. மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு அந்த மோசக்காரியை சுத்திக்கிட்டு திரியறீங்களே, உங்களுக்கு வெட்கமா இல்ல? கால் தூசு புறவியானி நிறுத்து. இன்னும் இங்கதானே இருக்கிற? ஆமா, நீ செய்யற அநியாயத்தை பார்த்துட்டு இங்க இருந்து போயிடுவேன் நினைச்சா? உனக்கு தகுந்த பாடம் கற்பிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சர்த்தா நிறுத்து தம்பி, உன் இங்கிலீஷ் பீஸ பார்த்து நான் ஒண்ணும் பயந்துட மாட்டேன். பொல்லா படிப்பு படிச்சுட்டு பாரு, கட்டில பொஞ்சாதிய கண்ணா பின்னான்னு பேசுறதுக்கு உனக்கு எந்த பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்திருக்காங்க தம்பி? படிச்சவன் பண்பா இது? என்ன வாய்க்க வந்தபடி எல்லாம் பேசுறேன்? யாருகிட்ட பேசணுங்கிற நிதானத்தோட பேசு. அப்பன மகளுமா சேர்ந்துட்டு சரியா பண்றீங்க? கெட் அவுட். உனக்கு கூட மான ரோசெல்லாம் இருக்கு தம்பி, உன் மிரட்டலுக்கெல்லாம் அஞ்ச மாட்டான் இந்த பெருமாள். என்னையா செய்திருவேன்? அதிகமா பேசினா அடிச்சு வெளியே தள்ளிடுவேன், ஜாக்கிரதை. ஏர் பிடிச்சு விழுது உரம் பாஞ்ச கை தம்பி, ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன். என்னையா மிரட்டுற? இது ஏன் வீடு, ஏன் இஷ்டப்படி எது வேணும்னாலும் செய்வேன். நீ யாரு என்ன கேக்குறது? இப்படி ஒவ்வொருத்தனும் இஷ்டப்படி நடந்துகிட்டு இருந்தா நாடு போற போக்குன்ன. சட்டம் படிச்சு கோர்ட்டு கச்சேரியில வாதாடியே சொல்லு, பொஞ்சாதிய தொட்டடிக்கிற நியாயமா? இந்த குற்றத்துக்கு உன் சட்டம் என்ன தண்டனை கொடுக்குது? நியாயத்தை எடுத்து பேசுறியே, பட்டி காட்டான் கேட்கிறேன், பதில் சொல்லு. உன்னையே நம்பி வந்த பொண்ண நாசம் பண்ணமா பாக்குறேன். புருஷன் பொஞ்சாதிக்குள்ள 1000 இருக்கு, இதுல அந்நிய மனுஷன் தலையிடத்துக்கு நியாயம் இல்ல. லட்சுமி, அருமை மகளை பார்க்க வந்தீங்களா அல்லது அவள் வாழ்வை அழிக்க வந்தீங்களா? நான் நல்லா இருக்கணும்னா முதல்ல இந்த இடத்தை விட்டு போங்க. லட்சுமி, நீ படுற கஷ்டத்தை பார்த்து சகிக்காம ஆத்திரத்தில் அறிவிழந்துட்டமா? பொண்ணை பெத்தவன் பதறினா அவன் பொண்ணோட வாழ்வே சிதறி போகுங்கிறத மறந்துட்டேன். மாப்பிள, என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். லட்சுமியை கைவிட்டுடாதுங்க, என் மகளை கைவிட்டுடாதுங்க. லட்சுமி, நான் வர்றேம்மா. நான் வர்றேன்ப்பா, கவலைப்படாதுங்க. லட்சுமி அம்மா என் மக, அவங்களுக்கு ஒரு ஆபத்து நேராம நான் பாத்துக்கிறேன். ஒரு நல்ல மனசுக்கு கடவுள் உன்னை காப்பாற்று வரப்பா. நான் வர்றேன்.
ஏய், உன் அழுகையை நிறுத்து. இத பாருங்க, நான் ஒண்ணு கேக்குறேன், கோவிச்சுக்க மாட்டீங்களே? என்னது? என்னை கைவிட்டுடாதீங்க, அந்த சரளாவை மறந்துடுங்க. என்னடி நியாயம் பேசுற? படிக்க தெரியாத பட்டிக்காடு, ஆடத் தெரியாது, பாடத் தெரியாது, அழுக மாத்திரம் தெரியும். என் சரளா பாடி ஆடுறத பாத்துக்கிட்டே இருந்தா பசிதாகமே தெரியாது. நானும் பாடுவேன், நானும் பாடுவேன். நீயாவது பாடுறதா? பொறாமப்பட்டு என்னடி செய்யறது? சாமர்த்தியம் இல்லையே. எங்க ஒரு பாட்டு பாடு, பாடு. ஏது பையன் வரமாட்டான் போல் இருக்க. என்னமோ வீட்டில் இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் அப்படியே அள்ளிட்டு வந்துடுறேன்னு சொன்னான். அவன் அட்ரஸே தெரியலையே. குடிகாரன் பேச்சு பொழுது ஒழிஞ்சா போச்சுங்கிறது சரியாயிடுச்சு. அத நீங்க சொல்றீங்களா? அவன் எங்க வாத்தியார வர போறான்? இப்பதான் வந்தீங்களா? என்ன எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமா, இப்படிதான் காக்க வைக்கிறதா? சார், உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு உசுறு வந்தது. உங்களுக்கு ரொம்ப சிரமம் சார். ஏதோ எங்க கஷ்டகாலம், அடிக்கடி பணம் கேட்டு உங்களை தொந்தரவு செய்ய வேண்டியிருக்கு. அட என்னப்பா நீ ஒண்ணும். இதோ பார், இனிமே நீ கேட்க வேண்டிய தேவையே இல்ல. பணம் என் கையில இருந்தா என்ன, நம்ம சரளா கையில இருந்தா என்ன, ஒரு செப்பால் அடிச்ச காசு கூட விடாம எல்லாத்தையும் கொண்டாந்துட்டேன். ஏன் அப்படி செய்தீங்க? உங்களை ஏமாத்திட்டா எல்லாத்தையும் வாங்கிட்டோம்னு ஊர்ல 4 பேர் பேசுவாங்க. எங்களுக்கு ஏன் சார் அந்த பொல்லாப்பு? என்ன மிஸ்டர் கோப்பு? ஆமா வேணும், கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி செய்துட்டியே. உன் வீட்டுல என்ன பத்தி என்னப்பா நினைப்பாங்க? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? மிஸ்டர் வேணும், இப்பவே எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு வந்துடுங்க. அப்புறம் தான் நான் உங்க கூட பேசுவேன். இப்படி எல்லாம் பேசினா எனக்கு கோவம் வரும் சரளா. நான் சம்பாதிச்சது நான் பிரியப்பட்டு கொண்டாந்தேன். எந்த பையன் என்ன தடுக்கிறது? இதோ பார், மன்னாரு நல்லா ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டியா? அவ்வளவு மிஸ்டர் வேணுமன் சொத்து. ஜாக்கிரதையா காப்பாத்தி அவர்கிட்ட திருப்பி கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அப்போ நான் போய் இதெல்லாம் ஒரு தினசா ஒழுங்குபடுத்திட்டு வரட்டுமா? சரளா, அவரு காணாத்து. அது அங்கே பாருங்க.
ஐயோ நகை எல்லாம் காணுமே. வேணுதான் செய்திருப்பான். பாவி, இப்படி மோசம் செய்துட்டனே. இவ்வளவு தங்க தானே வச்சார? வைரமா? ஆமா. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து வச்சு வச்சார. வச்சார வச்சார கொஞ்சம் இல்லங்க வச்சார சாவி. சாவி. என்ன மன்னாரு இன்னைக்கு ஒரே எக்ஸ்ட்ரா குஷியா இருக்க? இன்னைக்கு தானே வாத்தியார இவ்வளவு பணத்தையும் நகையையும் மொத்தமா பாக்குறேன். நான் வரேன் வாத்தியார. மன்னாரு, என்னது உலகம் ரொம்ப கெட்டு போச்சுடா. எங்கேயும் நாணயமே கிடையாது. என்ன இன்னைக்கு திடீர்னு இப்படி? ஒவ்வொரு சமயம் இந்த மனுஷ வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா மனசுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. ஏன் நினைக்காம இருந்துருங்களா? எதுக்காக பிறந்தோம், ஏன் வளர்ந்தோம்னு பார்த்தா கடைசியில ஒண்ணுமே இல்ல. ஆமா வச்சார, எல்லாம் வெறும் காத்து தாங்க. மன்னாரு, பணத்துக்கு எப்பவும் மதிப்பு கொடுக்கவே கூடாது. அது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஐயோ 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 ஐயோ, என்ன உபதேசம், என்ன உபதேசம். மன்னாரு, இங்க வா. இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க, எனக்கு கேக்குது. இங்கே ஊராம் பணத்துல காலத்தை கழிக்கிறதே வாழ்க்கையின் லட்சியமாயிருக்கணும்டா. நம்மதுன்னு நாம் எதையும் வச்சுக்க கூடாது. இந்த உண்மையை நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன் வத்தியார. இந்த கை எடுக்கிறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுடா. யாரு தெரியணும்னு சொல்லணும், தெரியப்படாதா? மடியில கனம் இருந்தா தானடா வழியில பயம். ஆமா வத்தியார, நான் வர்றேன். சிஷ்யா, உம்மடி ஏண்டா கணக்குது? ஐயோ இல்ல வத்தியார, எம்டி எம்டி வத்தியார, பாக்கெட் எம்டி. நீங்க குடிச்சு போட்ட சிகரெட் துண்டு தான் வச்சிருக்கேன் வத்தியார. வேலியே பயிரமேஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன வத்தியார, அது வேற நல்ல விஷயமா உபதேசம் பண்ணுங்க. நம்பிக்கை துரோகம் செய்யறவன் படு நரகத்துக்கு தாண்டா போவான். போனா போயிட்டு போறான், விட்டுருங்க. சும்மா போனா விட்டுலாம்டா, என் பணத்தோட இல்லடா போறான். வாத்தியார, உங்க மூளை ரொம்ப குழம்பி போச்சு. ஆமா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் போய் கூலா ஒரு ட்ரிங்க் வாங்கிட்டு வரேன். மன்னாரு, பண போட்டியிலேயே கை வைக்க ஆரம்பிச்சிட்டியாடா. நான் இங்க வத்தியார, நான் என்ன எம்எல்ஏ சந்தியா பொட்டு போட்டு என்ன வர்ற பயிரங்களா திருட்டு பயிரங்களா இருக்கு. ஏன்னா எனத்தோட தானே சேரும். என்னடா சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? என்னது நான் திருட தெரிஞ்சு போகுது, நீங்க நேக்கா பேசி ஜோக்கா திருடுறீங்க. அடிச்ச வரல. யாரா சொன்னது நான் படிச்சவன்? என்னடா சொன்னா? அதுவும் இல்லையா? சரிதான். மன்னாரு, நமக்குள்ள ஏண்டா இதெல்லாம்? பணத்து மேல ஆசை நிக்கலாமாடா? அது சொர்க்கத்துக்கு போற பாதையில வந்து குறுக்க நிக்கும்டா. நிக்கட்டுமே, நாம ஏன் அங்க போறோம்? போறது இல்லையா? பணம் வேணும்னா கேட்டு வாங்கடா. கொடுத்தா தானே. இந்த 1.5 வச்சுக்கோ, போய் காரா பூஞ்சி சாப்பிடு. காரணம் அதிகமா கொடுத்துட்டீங்க. கொண்டா கொண்டா கொண்டா. ஐயோ மன்னாரு, யோக்கியமாயிரா. உங்க கிட்ட இருக்கேன் மன்னாரு. நீ எங்க அவன் வலையில விழுந்துட்டியோன்னு சந்தேகம் வந்துருச்சு. எதுலயும் இதான வேணும் கோபு சார். காசுக்குத்தான் மிஸ்டர் வேணும், காதலுக்கு மிஸ்டர் கோபுன்னு தான் நடந்துகிட்டு வரேனே. ஏன் இப்படி அனாவசியமா பொறாமைப்படுறீங்க? சரிடா, வயலை கம்ப்ளீட்டா மொட்டை அடிச்சாச்சு. இனிமே அவங்கிட்ட இருந்து ஒரு காலை நான் காசு கூட பேராது. விஷயம் வெளியாகிறதுக்குள்ளார இந்த ஊரை விட்டே கம்பெனி வச்சுடுவோம். என்ன சொல்றேன்? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நாளைக்கு என்ன நாரடி. குட். போய் அவனை ஒரு தினசு அனுப்பிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. நீ இல்லைன்னா ஒரு நிமிஷம் போறதே ஒரு யுகம் மாதிரி இருக்கு. சர்தா கட்சி விடுங்க. கிணத்து ஜலத்தை ஆத்து வெள்ளமா கொண்டு போயிடும். யார் நீ? உன்னைத்தான் கேட்கிற. யார்
எஜமா, இங்க என்னடா வேலை உனக்கு? உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வந்தேன் எஜமா. அங்க என்னடா வேலை எனக்கு? ஏம்மா சிரிக்கிற? நல்லா இருந்த வீட்டை நாசமாக்கிட்டு சிரிக்கிறியா? பெருமையா வாழ்ந்த இந்த மனுஷனை பாழாக்கிட்டு சிரிக்கிறேன். இருக்கமா இந்த சிரிப்பு? யசமாங்கிற மரியாதை இல்ல. கவலைப்படாத சரளாட்டிய, உன்னை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன். யசமா, இந்த சதிகாரியை நம்பி வீட்டுல இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டங்களே. அந்த கோபோட சேர்ந்துகிட்டு இவ பேசினதெல்லாம் நான் மறவா நின்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். உங்களை மோசம் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு ஓட திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாலுங்க, எனக்கு வந்த ஆத்திரத்துல இந்த விஷ பாம்பு அப்பவே கொண்டுட்டு இருப்பேன். ஐயோ, வாய் கொண்டபடி எல்லாம் பேசுறானே, குழப்பணும். கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? மரியாதையா வெளியே போறியா? நீங்க வராம நான் போக மாட்டேன். போக மாட்டேன். மலரு, கோபுசே. வெளியே விடுங்களா, முடிய கெடுக்கிற பையங்களா. நான் இருக்கிறவரை இவர்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. ஜாக்கிரதை. இப்ப நம்ம என்ன செய்யுது? நம்ம பேசிக்கிட்டு இருந்தது அந்த கிழட்டு போய் மறைஞ்சு நின்று கேட்டுட்டானே. அவ சொல்றத மட்டும் வேணும் நம்பிட்டாரு. நம்ம எல்லாம் தொலைச்சிட்டாரு. கவலைப்படாத சரளாடியர், என்னத்த செஞ்சிடுவான். விஷயம் தெரிஞ்சுட்டோன்னா கோமா வர போறான். அப்ப நம்ம இங்க இருந்தா தானே நாளைக்கு காலையில இந்த ஊரை விட்டே கம்பி நிறுத்திடுவோம். நீ போய் ரெடியாயிரு. நான் போய் பணம் நகை நட்டு எல்லாத்தையும் சுருட்டிட்டு வந்துடுறேன். போ. ஏய், யசமா, யசமா, மரியாதை வேற. நீ இந்த வீட்டுல காலடி வச்சனால எனக்கு நிம்மதியே இல்லாத போச்சு. உங்க நன்மைக்காக சொன்னதெல்லாம் விபரீதமா இருக்குண்டா எப்படி யசமா? அழ அழ சொல்வர் தமர், சிரிக்க சிரிக்க சொல்வர் பிறர். இது உங்களுக்கு தெரியாதா? இன்னுமா அந்த நாசகாரியை நம்பி மோசம் போக போகிறீங்க? என்ன அடியுங்க, கொல்லுங்க. ஆனா அந்த பகல் வேஷக்காரியை மட்டும் நம்பாதுங்க யசமா. வாய்க்கு வந்தபடி எல்லாம் உளராதே, ஜாக்கிரதை. நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான் யசமா. இந்த குடும்பத்தின் மானம் கௌரவம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைக்க போறியா? அம்மா, என்ன தடுக்காத. இவனை ஒழிச்சாதான் நிம்மதியா வாழ முடியும். நன்மை செய்கிறவர்களை அழைப்பதில் தான் உனக்கு ஆனந்தம் என்றால் முதலில் என்னை கொல்லு. அந்த பாவத்தை செய்தவன் நான் தான். நான் கட்டின மனக்கோட்டைகள் எல்லாம் இடிச்சு தள்ளிட்டேன். என் உயிருக்கு உயிரான சரளாவே அமுதுரா பேசினேன். யசமாங்கிற மரியாதை இல்லாம என்ன அடிச்சு தூக்கிட்டு உன்னை கொன்னாலும் பாவம் இல்லை. ஆனா நீ சொன்னதெல்லாம் உண்மைதானு தெரிஞ்சுக்காம உன்னை நான் கொல்ல மாட்டேன். யசமா, 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 யசமா. மன்னாரங்க கார் பெட்ரோல் போட போயிருக்கேன். மறைய. இதுதான் நேரமா பெட்ரோல் போடுறதுக்கு. சீக்கிரம் சீக்கிரம். அந்த பயலை இன்னும் காணோமே. எங்கே ஹோட்டல்ல தயிர் வடை சாப்பிட்டுட்டு இருக்கணும். சே 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 சே. மன்னார் வந்துட்டான். வேணுகிட்ட இருந்து சுருட்டின பணம் 2 தலைமுறைக்கு காணும். ஆனந்தமா காஷ்மீர் போவோம். உல்லாசமா காதல். நீங்க நடிச்ச நாடகம் ரொம்ப பிரமாதம். என்ன முட்டாளாக்கி ஓடலாம் நினைச்சிட்டீங்கல்ல? என் ராஜாவுக்கு
பாம்பே என்ன செஞ்சுட்டே தர்மா? செல்வராஜ், தர்மா, தர்மா, நீ ஏன் இங்க வந்து எனக்காக உன் உயிரை கொடுத்து வந்தியா? உன் உத்தமமான குணத்தை தெரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் உன்னை உதாசீனம் செய்தேன். தர்மா, என்ன மன்னிச்சிரு தர்மா. சார், நல்ல சமயத்துல வந்தீங்க. பாருங்க, கொலகார அங்க இருக்கான். இதை பிடிச்சுங்க, நான் வரேன் சார். என்ன சார், என்ன பிடிக்கிறீங்க? குட் பை வேணும். அண்ணாரு, என்னது என்னது? பிளீஸ் தர்மா, மெல்ல மெல்ல. அம்மா, அவருக்கு எப்படி இருக்குப்பா? சொல்லு, சீக்கிரம் சொல்லு. உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லம்மா. அப்பா, இப்பதான் என் மனசு குழந்தது. யாருடைய வருகைக்காக இத்தனை நாளும் காத்திருந்தேனோ அவர் அருகில் இருந்தும் யாருன்னு தெரிஞ்சு கொள்ளாத பாவியாயிட்டு. ஆண்டவன் என்னை கைவிட்டதிலே வேணும். எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுத்துட்டார். அம்மா, அவர் வேறு யாரும் இல்லப்பா, உன்னோட அப்பாதான். அப்பா 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 வேணும் அப்பா, நான் செய்த அதே தவறு நீயும் செய்யக்கூடாது. மறுபடியும் இந்த குடும்பம் நாசமாக கூடாது என்பதற்காகத்தான் உன்கிட்டயே வேலைக்காரனாக இருந்தேன்பா. வாழ்க்கையில மனுஷனுக்கு பணம் இல்ல பெருசு, குணம்தான் பெருசு. படிப்பு தேவையில்லைப்பா, மானமே பெரிதென்ற பண்புதான் தேவை. அம்மா லட்சுமி, லட்சுமி வேணும், லட்சுமியை கைவிட மாட்டேன் எனக்கு சத்தியம் செய்து கொடுப்பா. மாமா, நினைக்கும் போதே ஆஹா இனிக்குதே என் மனமே. நினைக்கும் போதே ஆஹா இனிக்குதே என் மனமே. இருளும் நீங்கி ஒளியும் வீசும் இன்பம் சூழும் வாழ்விலே இல்லறம் நல்லறம்.